ஆக இந்த மதிய வேளையில் கூட, இந்த நாளில் கூட, மார்ச் மாதத்தில் 3வது மாதம் ஒரு சிறப்பான ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தரை நிறுத்தினதற்காக நன்றி. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இப்பொழுதும் கூட ஆராதனை வேளையில் கூட அருமையான சகோதரி பாடின ஒவ்வொரு பாடல்களும் அப்படியே ஒரு மகிமையின் மேகமாக, நான் வரும்போது சகோதரி பாடினாங்க, சீனாய் மலையின் மேலே இறங்கின மகிமையின் மேகம் இறங்கி வந்து இந்த இடத்தை மூடட்டும்னு. அருமையான அது ஒரு வாக்கு தத்தமாக நான் பார்க்கிறேன். இது சாட்சியாக இருந்தாலும் ஒரு சின்ன பிரசங்கமாக கூட யூஸ் பண்ணிக்கிறேன். அப்பேற்பட்ட அந்த பிரசங்கத்தில் அந்த பரலோக நதியை பாடும்போது இந்த இடம் முழுவதும் ஒரு பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். கடைசியாக பாடின பாடல்களிலும் கூட தேவனுடைய மகிமை இந்த இடத்துல இருப்பதை நான் உணர்ந்தேன். கடந்த ஆண்டு நான் சகோதரியை சந்தித்தேன். 2025 ஜூலை மாதம் 2வது வாரத்தில் ஒரு சகோதரி வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அந்த சகோதரி இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த மத்தியில் இல்லை. ஆனாலும் இவர்களுடைய பிரசங்கமும் அபிஷேகமும் ஆராதனையும் எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது. இந்த வேதத்தில் ஒரு மனுஷன், சிரியா தேசத்தின் அதிபதி நாகமான் வந்து தன்னுடைய சரீரத்தில் குஷ்டரோகம் இருக்கும். எங்கே போய் சுத்தம் பண்ணுறதுன்ட்டு அவங்ககிட்ட எத்தனையோ பதவிகள் இருந்தாலும், எத்தனையோ பண வசதிகள் படைபலங்கள் இருந்தாலும் சரீரத்தை சுத்தமாக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை காண்பிக்க முடியவில்லை. அவன் வீட்டின் வேலைக்காரி வந்து இந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசி இருப்பாங்கன்ட்டு. அப்படி போக அந்த எலிசா கிட்ட அவர் போவார். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ போய் யோர்தான் நதியில் போய் குளிச்சுட்டு 7 முறை முங்கிட்டு போயின்னு சாதாரணமாக சொல்லுவார். அப்படி போல் சகோதரியை சந்திப்பதற்காக நான் 2025 ஜனவரி மாதம் இந்த பட்டணம் முழுவதும் என்னுடைய பாடுகள் அந்த அளவுக்கு இருந்தது. என்னுடைய துயரங்கள், கஷ்டங்கள், ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் என்னுடைய பாடுகள், இன்னொரு பக்கம் என்னுடைய தொழில், குடும்பம், மனைவி, பிள்ளைகள், இதெல்லாமே நான் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போகணும். கர்த்தருடைய வார்த்தை எங்கே கிடைக்கணும். இவங்களை சந்திப்பதற்கு முன்பாக நான் ஒரு ஊழியக்காரரை சந்தித்தேன். அவரை நான் தப்பு சொல்லலை எந்த விதத்திலையும். அவர்களுக்கு கொடுத்த பலன் அவ்வளோதான். 2வது வாரத்தில் ஜூலை மாதம் கடைசியில் மட்டும் நான் வந்தேன். அப்படியே ஜூலை முடிஞ்சோன்னா ஆகஸ்ட் முதல் வாரத்தில் சிஸ்டர் வந்தாங்க. சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வரும்போது நிறைய காரியங்கள் சொல்லி, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சுத்தங்கள், நீங்கள் வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணுங்க. நாங்கள் வீட்டை நான் சுத்தம் பண்ணணுங்கிறது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதில் ஆண்டவராகிய கர்த்தர் சகோதரி மூலியமாக சொன்னக்கூடிய 3 வசனங்கள், எனக்கு நிறைய வசனங்கள் எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் அவங்க சொன்னதில் எனக்கு 3 வசனங்கள் மிகவும் இருதயத்திற்கு பதிவு செய்தது. அந்த வசனம் என்னென்னா, ஆதியாகமம் புஸ்தகத்தில் யாக்கோபுடைய வாழ்க்கையில், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம், இது உங்களுக்கு கூட பிரயோஜனமாக இருக்குது. சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க சில நேரம் தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரும், டக்குன்னு தொய்வு ஏற்படும், சரீர பலவீனமாகும். நீங்கள் எத்தனையோ மனுஷங்கிட்ட சொன்னாலும் அது வந்து திருப்தியாகாது. யாருக்கிட்ட போய் சொன்னாலும் திருப்தியாகும். நம்மளுக்கு என்ற ஒரு ஆசாரியன் இருக்க வேண்டும். நம்மளுக்காக திறப்பில் நிற்கக்கூடிய யாராவது இருக்க வேண்டும். என் குடும்பத்திற்காக நான் ரட்சிக்கப்பட்டு 18 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கடந்த 7 ஆண்டுகளாக துயரம், துன்பம், கஷ்டம், கண்ணீர், கவலை, பாடுகள். ஆனால் எத்தனையோ இருந்தாலும் தேவ சமூகத்தை நான் விடலை. அவருடைய சமூகத்தை நான் விடாமல் போயிட்டே இருந்தேன். அப்போ சகோதரருடைய கண்கள், தேவனுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சது. சகோதரி மூலியமாக சொன்ன வார்த்தைகளை 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம், இது வீட்டை குறித்து. இந்த வீடு வந்து நம்மளுடைய வீடு எப்படி இருக்கணும். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் வெறும் கையோடு தான் போனோம். நாம் நம்மளுடைய சமூகத்திற்கு வரும்போது, தேவ சமூகத்திற்கு வரும்போது நம்மளுடைய ரட்சிக்கப்பட்ட நாட்களை பாருங்கள். நான் 20 வருஷமாச்சு, 18, யாராச்சும் ஒருத்தர் எடுத்து வாசிங்களேன். 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனத்து மட்டும். இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பெத்தேல் என்பது தேவன் அசைவாடக்கூடிய இடம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடு வந்து பெத்தேலா இல்லை. ஏதேதோ ஒரு காரியத்தினால பெத்தேல் இல்லாமல் வீட்டுக்குன்னு ஒரு பிளெஸ்ஸிங் விழான்னு வச்சேன். ஆனால் சகோதரி வந்து நீங்கள் பெத்தேல்னு இனிமேல் இன்றையிலிருந்து உங்கள் வீடு வந்து பெத்தேலாக மாற்றப்படுவதாக என்று சொன்னார். அந்த வசனத்தை பிடிச்சிட்டேன்.
அந்த வசனத்தை பிடிச்சிட்டு இடைவிடாமல் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அடுத்த முறை வரும்போது என் வீட்டில் ஒரு போர்டு மாட்டிட்டேன், பெத்தேல்னு போட்டுட்டேன். வேற வழி இல்லை, கர்த்தருடைய பாதத்தை நான் பிடிச்சிட்டேன். நான் இனி என்னுடைய வீடு வந்து எப்படியா இருக்கும்? பெத்தேலாதாக இருக்கணும். யாக்கோபை ஆண்டவராகிய கர்த்தர் தெரிந்து கொண்டது போல என் குடும்பம், எல்லா குடும்பத்தையும் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பாடுகள். சகோதரி வந்து எனக்கு உங்கள் வீடு இனிமேல் வந்து பெத்தேலாதாக இருக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கு இன்னும் சில காரியங்கள் தொழிலில் ஒவ்வொரு தடைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சொந்தமான ஒரு வீட்டை குறித்து நான் சகோதரிகிட்ட சொன்னேன். வாங்க போய் ஜெபிக்கலாம். நாங்கள் அங்கே வந்து திறப்புலன்னு ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் அந்த இடத்தையும் அந்த இடத்த பில்டிங்கை எனக்கு விற்கக்கூடிய கிருபை கிடைச்சது. அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு இன்னொரு இடம் இருக்குங்க சிஸ்டர் சொன்னேன் நான். நீங்கள் வாங்க அந்த இடத்துக்கும் போகலாம், அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம், அந்த இடத்த விற்பனை செஞ்சிடலாம். இது ஒரு வனாந்தரமாக இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள் துன்பங்கள் இருக்குது. உயிரை விட நம்மளுக்கு பணம் முக்கியம் இல்லை. இந்த இடத்த விற்று நம்ம போஜனம் பண்ணிக்கலாம், இந்த அடுத்த காரியத்துக்குள்ளே நாம் எடுக்கலாம் அப்படின்னு சிஸ்டரை கூட்டிகிட்டு போனேன். சகோதரியும் வந்திருந்தாங்க, 2 பேர் வந்தாங்க. இடத்த பார்த்தாங்க. முன்னாடி வந்து பார்த்தா இடம் விற்பனைக்குன்னு போட்டேன். வந்து நின்னாங்க, ஜெபம் பண்ணாங்க. முதல்ல இந்த போர்டை எடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் அந்த போர்டை எடுத்துட்டேன். மறுபடியும் வந்தாங்க ஒரு வாரம் கழிச்சு. இந்த இடத்துல அந்த ஈசாக்கு விதை விதைத்த போது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றார். ஆதியாகம புஸ்தகத்தில் தொழிலுக்குண்டான ஆசீர்வாதம். இந்த தொழில் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆன்மீகம் கரெக்டாக இருந்தால் தொழில் இடையூறுகள் கொண்டு வருவான் பிசாசானவன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22வது வசனம். 3 வசனங்கள் எனக்கு ஒருத்தர் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஆமீன். முதலாவது பெத்தேல்னு எனக்கு கொடுத்தாங்க. குடும்பம் கட்டப்பட்டது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் துளிர்விட ஆரம்பிச்சது. என்னுடைய தொழிலும் துளிர்விட, சில பாடுகள் இருந்தாலும் ஆனால் முதல் தளவுக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு பெத்தேலுங்கிறத தொழில் வந்து ரெகோபோத்தாக மாறிடுச்சு. விடுவேனா, மறுபடியும் அந்த வசனத்தை பிடிச்சிட்டேன். ரெகோபோத் தான் என்னுடைய வாழ்க்கையில் வரணும். ஈசாக்கு அந்த ஜெபித்த போது அந்த இடத்துல நான் வந்து எனக்கு எதிரடையாக இருந்தாங்க. அந்த இடத்துல வீடு கட்டக்கூடாதுன்னு சில காரியங்கள் எல்லாம் தடைகளெல்லாம் இருந்தது. அந்த நாளிலிருந்து ஏசேக்கு சித்தனா முடிஞ்சது. ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம், ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினம் முடிஞ்சோன்னே அந்த இடத்த சுத்தமாக க்ளீன் பண்ணினேன். அடுத்தது, ஏற்கனவே வீடு விற்ற காசு நம்ம கையில் இருக்குதுல்ல, வீட்டை கட்டுவோம். வீட்டை கட்டி ஒரு நாள் கூப்பிட்ட சிஸ்டர், காங்கிரட்டெல்லாம் போட்டாச்சு. என்ன பிரதர் இப்படி இருந்தது இப்படி ஆக்கிட்டீங்க அப்படின்னாங்க. மறுபடியும் நான் அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் விடிந்தவுடன் நம்ம குளிக்கிறோமோ சாப்பிட்றோமோ அது கிடையாது. ஆண்டவரே ரெகோபோத் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஈசாக்கு ஜெபித்த போது 100 மடங்கு ஆசீர்வாதம், 100 மார்க் வாங்கினான். நான் சென்டம் அடித்தே தீரணும், வேறு வழியே இல்லைன்னு சொல்லி போட்டு அந்த வசனத்தை சொல்லி 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 ஜெபம் பண்ணினேன். காலங்கள் கடந்தது, மாதங்கள் ஓடினது. மறுபடியும் சகோதரி கடந்த மாதம் வந்தாங்க, கடந்த வாரம் மன்னிக்கணும். அந்த வாரத்தில் வந்து இன்னொரு வசனத்தை எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. யாத்ராகாமம் 24ஆம் அதிகாரம் 15, 16. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் சில நேரம் பேசுவார்கள், சில நொடிகளில் ஓடி போயிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் இறுதியமான பலகைகளை எழுதிட்டு இருக்கும்போது, நம்ம வண்டி ஓட்டும் போதும், வாகனங்கள் ஓட்டும் போதும், தூங்கும் போதும், எழுந்திருக்கும் போதும் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் பேசும். நம்மளுடைய காரியங்களை உயிர்த்தெழுகும். நம்மளுடைய நரம்புகள், எலும்புகள், சதை நார்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கிறது தேவனுடைய வாசனம். யாத்ராகாமம் 24, 15, 16, 17. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் மேல் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். 40 நாள் மலையில் இருந்தான்னு சொல்லிட்டு போட்டு அந்த வசனத்தை சொல்லி, சீனாய் மலையில் எப்படி ஒரு மகிமை இறங்கினதோ, ஆண்டவரே எனக்கு தெரியாது, ஏற்கனவே பெத்தேலா மாற்றிருக்கீங்க, ரெகோபோத்தா உருவாக்கிட்டீங்க,
அடுத்தது தேவனுடைய மகிமையை நான் பார்க்காம இதுக்கு நாள் முன்னாடி பார்த்தது இல்லையா, பார்த்துருக்கோம். ஆனால் அதற்குண்டான விளக்கங்கள். சகோதரி விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ஒரே ஒரு காரியம், எத்தனையோ குழப்பங்கள். ஊழியத்தை நடத்தணும்னா 2 காரியங்கள். ஒன்றாவது முதல் உடல் ஆரோக்கியம், 2வது பணம். இன்னைக்கு பண தேவைகள் அவங்களுக்கு சந்திக்கிறக்கோசரம் டீமுக்கு ஜெபிக்க, நம்மளை போல ஆத்துமாக்கள் பாவத்தில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் வர்றாங்க. அதுக்கு ஜெபங்கள் முக்கியம். தேவனுடைய மகிமை எப்படி மோசேயின் மேல் 6 நாள் சீனாய் மலையில் இருந்திருக்கிறாரு. நம்ம 6 நாள் உபவாசம் போடணும். 7வது நாள் தான் அவர் கூப்பிடுறாரு, ஆண்டவராகிய கர்த்தர் மோசே மேலே ஏறி வான்னு. நான் விடலை, நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை கிடைச்ச அந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்ப்பிக்கிற காரியங்கள். இன்னும் தொடர்ந்து நான் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு பக்கம் தொழில் பிளெஸ்ஸிங்காக இருந்தாலும் பிசாசின் போராட்டங்கள் இருக்கும். அந்த பிசாசின் போராட்டங்களை இப்பேற்பட்ட ஜெபங்களை சொல்லி, வார்த்தைகளை சொல்லி அக்னி சம்முட்டியாக நான் உடைச்சிட்டு இருக்கிறேன். என் குடும்பம் இப்பொழுது கட்டப்பட்டு கொண்டு இருப்பது என்றால் இவர்களுடைய பிரசங்கமும் இவர்களுடைய இரக்கமும் தான். தயவுள்ள, அதாவது வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் தாழ்மை உள்ளவனிடத்தில் தேவன் கிருபையாக இருக்கிறார். யாரெல்லாம் தாழ்மையாக, கர்த்தர் அந்த சிஸ்டர் மேலே தாழ்மையாக இருக்கிறாங்க, அதனால தான் கிருபையாக பொழிகிறாங்க. சில டைம் நம்மளுடைய வாழ்க்கையில் பாடுகள் துன்பங்கள் வரும்போது இப்பேற்பட்ட வசனங்களை சொல்லி ஜெபிக்கும் போது தான் ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனுக்காக தொழிலுக்காக அதிகாலையில் எழுந்திருந்தே அவங்க ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்தால் மட்டும்தான் ஈசாக்கின் ஆசீர்வாதம். இஸ்மவேலின் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், ஈசாக்கின் ஆசீர்வாதம் வேணும்னா இந்த 3 வசனம் உங்களுக்கு பிரயோஜனம் இருந்தால் எடுத்துக்கொண்டு ஒரு சுடர்களைப் போல நான் இந்த சபைக்கு வரும்போது நீங்கள் காலூன்றி நில்லுங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே வேதத்தை எடுத்து வாசித்தேன். எந்த இடத்துல? அப்பொழுது எனக்கு ஆண்டவர் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகளை எல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் உயிரடைய செய்து அது காலூன்றி நிற்க. அன்னையிலிருந்து இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி சொல்லி இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சிஸ்டம் மூலியமா 67 வசனங்கள் இருக்குது. சொல்லணும்னா ஒரு பிரசங்கமே பண்ணலாம், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம். அத்தனை வசனங்கள், வார்த்தைகள் அத்தனை உயிர்ப்பிக்கக்கூடியது. அது சொல்லக்கூடிய உச்சரிப்பு தான் இருக்குது. சும்மா சாதாரண. இதுக்கு முன்னாடி 2 ஊழியக்கார்ட்டெல்லாம் போனேன். ஆஃபீஸை லாக் பண்ணிடுங்க, இடத்த விற்றுருங்க, இது செய்யக்கூடாது. ஆப்போசிட்டாக சொன்னாங்க. ஏதோ அந்த கவிதா சிஸ்டர்னால அவங்க பக்கத்தில் பழகிட்டு இருந்தனால அவங்க இவங்ககிட்ட அறிமுகமாகி எப்படி அந்த நாகமான் சொஸ்தமானானோ அப்படி போல ஒரு பெண் தீர்க்கதரிசி மாதிரி இவங்களை பார்க்குறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னும் இவங்க ஊழியம் சிறப்பாகணும்னா 2 காரியம். ஒன்று பண தேவை, 2வது உடல் ஆரோக்கியம். இது கட்டி இவங்க ஊழியமெல்லாம் இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் வரணும். இந்த ஆத்துமாக்கள் பத்தாது, 100கணக்கான ஆத்துமாக்கள் அறுவடை செய்யணும்னா பணமும் ஆரோக்கியம் முக்கியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.